சிவனுக்கே பில்லி சூன்யம் ஏவிய முனிவர்களின் நிலைமை என்னாச்சுன்னு தெரியுமா? தவத்தால் உயர்ந்ததாக நினைத்த தார்காவனத்தில் வாழ்ந்த முனிவர்கள் தவமும் வேத சடங்குகளும் மட்டுமே முக்கியம் என நம்பி அதற்கு காரணமான பரம்பொருளான இறைவனை புறக்கணித்தனர். அவர்களது மனைவியரும் அதேபோல் அகந்தையுடன் இருந்தனர். அவர்களின் தவறை உணர்த்துவதற்காக சிவபெருமான் பிக்ஷாடனராக அவதரித்தார். விஷ்ணு மோகினியாக உடன் வந்து இருவரும் தாருகாவனத்தை அடைந்தனர். விஷ்ணு முனிவர்களின் கவனத்தை திசை மாற்றினார். பிக்ஷாடனரின் அழகிய வடிவைக் கண்டு முனிவர்களின் மனைவியர் ஈர்க்கப்பட்டனர். இதனால் கோபமடைந்த முனிவர்கள் அபிஷார யாகம் நடத்தினர். அந்த யாகத்திலிருந்து பாம்பு, புலி மற்றும் கொடிய யானை போன்ற தீய சக்திகள் தோன்றின. சிவபெருமான் பாம்பை வென்று அதை தனது கழுத்தில் அணிந்தார். புலியையும் அடக்கி அதன் தோலை தனது இடுப்பில் ஆடையாக அணிந்தார். யானை விடப்பட்ட போது மத யானையின் வயிற்றுக்குள்